இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து இந்த ப்ளவுஸ் நம்ம தச்சு வச்சுட்டோம். தச்ச ப்ளவுஸில் நம்ம ஈஸியான முறையில் பிகினர்ஸுக்காகவே இந்த ஒரு டிசைனை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனு. ஏன்னா பார்த்த உடனே உங்களாலையும் தைக்க முடியும். புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அளவெடுத்து சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு புரியும் அப்படின்றக்காக நான் அளவெடுத்து உங்களுக்காக ஈஸியாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இப்போ வந்து டேப்பில் வந்து நான் ஒரு 3 இன்ச்சு நம்ம அளவு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி 3 இன்ச்சு நெட்டுக்கு இந்த மாதிரி குறிச்சிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேலை லென்த்துக்கு ஒரு 2 பீஸ் வந்து 3 இன்ச்சு பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு 2யும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம தச்சு திருப்ப போகிறோம். வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியாது. ஏன்னா நம்ம நேரில் பார்க்குறதுக்கும் நம்மளை வீடியோவில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டோம், ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களாலேயும் அந்த டிசைன் ப்ளவுஸை கற்றுக்கிற முடியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது வீடியோவாக இருக்கும்போது உங்களுக்கு புரியாது. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான முறையில் உங்களுக்கும் புரிஞ்சிடும். நீங்கள் ஈஸியாக ஒரு டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கலாம். அதுக்காக தான் நான் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லுவேன், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க அப்படின்றத நான் சொல்லுவேன் நான். இப்போ இந்த 3 இன்ச்சு பீஸை வந்து நம்ம தச்சு திருப்பிட்டு அதை அயர்ன் பண்ணிடணும். அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அடுத்து நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம தச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா அது நம்ம ஒரு தச்ச ப்ளவுஸில் தைக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிசைனை நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஹெவியாக போட்டு ஒரு டிசைன் பழகுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே நீங்கள் பெரிய டிசைனாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்புறம் டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் எடுத்தோடனே சின்ன சின்ன டிசைன்களை பழகுங்க. அந்த பழகும் போதே உங்களுக்கு ஒரு ஐடியாவை தோணிடும், இந்த மாதிரி தைக்கலாம் அப்படின்றது உங்களுக்குள்ளேயே ஒரு ஐடியா தோணும். ஈஸியான முறையில் நீங்களும் தைச்சிடலாம். இப்போ நம்ம தச்சு திருப்பிட்டு அதை எப்படி வந்து நம்ம தைக்கிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் வந்து வேறு வீடியோவில் இதே மாதிரி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து அளவுகள் இல்லாமல் நான் வாயில் வந்து ஒரு 3 இன்ச்சு பீஸ் எடுத்து தையுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து சில சப்ஸ்கிரைபர் வந்து புரியலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் நான் வந்து இதை அளவெடுத்து நான் ஒவ்வொரு வீடியோவும் போட்டிருக்கேன். இப்போ நான் டேப்பில் கூட அளந்து காமிச்சிடுறேன். நம்ம ஃபுல் டேப் அளந்துருக்கோம். ஃபுல் டேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மீட்ரு இருக்குது. 1.5 மீட்ரு அப்புறம் ஒரு 80 பாயிண்ட் இருக்குது. அப்படின்னா ஒரு 2.25 மீட்ரு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சேரீ லென்த்துக்கு ஒரு 2.25 மீட்ரு அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதையும் நான் அளந்து சொல்லிட்டேன். எவ்வளோ நம்ம அகலம் வந்து 3.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க, நீளம் வந்து 2.25 மீட்ரு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதையும் நான் அளந்து சொல்லிட்டேன். இப்போ வந்து அதை நம்ம அயர்ன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மடிப்பாக இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். மடிப்பை வந்து 2க்கும் நடுவில் வச்சு நம்ம மடிப்பை போடணும். சைடில் போட்டோம்னா அந்த டிசைன் நம்மளால் தைக்க முடியாது. இந்த மடிப்புகள் வைக்கும்போது நம்ம ஒரே அளவாக மடிச்சுட்டே வரணும். அப்போ தான் அந்த நம்ம டிசைன் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த சேமாக நம்ம எவ்வளோ வச்சு அடிச்சிருக்கோமோ அந்த மாதிரி அளவுகளை கரெக்டாக வச்சு நம்ம அதை தைக்கும்போதே நம்மளுக்கே தெரியும், நம்ம அந்த சைஸ்க்கு அடிக்கிறோமா அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். அதை பார்த்து அந்த முன்னாடி நீங்கள் தைச்ச பீஸுகளை நீங்கள் பார்த்துட்டே அதை தைச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன நீங்கள் ஒரு இதில் பெருசாகவும் ஒரு இதில் சிறுசாக வைக்கும்போது அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு மாறி தெரியும். அதனால் ஓரளவுக்கு பார்த்து இந்த மாதிரி நீங்கள் முன்னாடி பீஸ் அந்த இப்போ முன்னாடி தைச்சி போகுது பார்த்திங்களா, அந்த இதை பார்த்தாவே தெரியும் நம்ம கரெக்டாக தைச்சி போகிறோம் அப்படின்ட்டு. அது மாதிரி கவுனிச்சிட்டு ஒவ்வொரு மடிப்பையும் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சேரீ லென்த்துக்கு நம்ம 2 பீஸை ஜாயின் பண்ணி இந்த மாதிரி தைச்சிட்டோம். இப்போ நம்ம வச்சு பார்க்கலாம் இது கரெக்டாக அந்த ரவுண்டு ஷேஃப்க்கு கரெக்டாக வருதா அப்படின்னு. நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை கிடையாது. நம்ம தைச்சிட்டு மிச்சம் இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவுண்டு ஷேப்பில் வந்து நம்ம லேஸ் வச்சோ இல்லையோ இந்த கல்ரோல் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். உங்களுக்கு சேரீ கலருக்கு ஏதாவது மேட்சாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை வச்சு அடிச்சிருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இது கல் வச்சே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இப்போ நம்ம தைச்சிட்ருக்கோம். அதனால் கல்ரோல் வச்சு அடிச்சிருக்கேன். உங்களுக்கு லேஸ் வச்சு அடிக்கணும்னா அந்த ரவுண்டில் தான் லேஸ் வச்சு அடிச்சுக்க, அது உங்களுடைய விருப்பம்தான். இந்த கல் வச்சு நீங்கள் தைக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக தைங்க. ஏன்னா வந்து ஊசி வந்து உடைய ஆரம்பிக்கும். அதனால் வந்து இந்த வளைவு ஷேஃப்கிட்டலாம் வரும்போது அந்த 2 கைக்குமே நம்ம அந்த வேலை கொடுக்கணும். அப்போ தான் அந்த கழுத்து ஷேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த கையிலேயும் நம்ம அந்த வளைவு ரவுண்டோட வளைவை வந்து கரெக்டாக கொண்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அந்த வளைவு ஷேஃப் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த 2 பக்கம் பிடிக்காம ஒரு கை மட்டும் அந்த ப்ளவுஸில் வச்சு தைச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்டு ஷேஃப் வந்து கரெக்டாக உட்காராது.
நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வளைவுகளை வந்து கரெக்டாக வச்சு நம்ம தைச்சிடணும். இப்போ நம்ம கல் ரோல் வச்சு தைச்சிட்டோம். இது மேலே கரெக்டாக இப்படி இந்த மாதிரி லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சுட்டு அந்த நடுவில் நம்ம மடிப்பு வச்சு தைச்சோம் இல்லையா, அதிலேயேவும் இன்னொரு தையலை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு மடிப்பாக வச்சு தைச்சோமோ அதில் வந்து இந்த மாதிரி இன்னொரு தையலை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுலேயுமே வந்து நம்ம அந்த ரவுண்டு ஷேப்பை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம அந்த தையல் போடணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி அந்த வளைவை கரெக்டாக கொண்டு வந்துடணும். இந்த இடத்துல பார்த்துட்டு மிச்சம் இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடக்கிட்டு அது மேலே நம்ம லாக் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ரவுண்டு ஷேப்பில் நம்ம சூப்பராக அடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு பின்னாடி நம்ம இன்னொரு கல் ரோல் கொடுத்து நம்ம அதில் தைக்க போகிறோம். கரெக்டாக அது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இந்த ரவுண்டு ஷேப் முன்னாடி அடித்த மாதிரி இந்த இதையும் நம்ம கரெக்டாக அந்த வளைவு ஷேப்பை கரெக்டாக அடிச்சிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சைடு அடிக்கும்போது கூட உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த சைடு அடிக்கும்போது ரொம்ப கொஞ்சம் கவனமாக வந்து அடிக்கணும். ஏன்னா நம்ம அதில் எண்டு வாசி நம்ம கரெக்டாக அதில் வச்சு அடிச்சிருவோம். இதில் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு முன்ன பின்ன வர மாதிரி இருக்கும். அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக 2 கையிலையும் நல்லா இழுத்து விட்டுட்டு கரெக்டாக வச்சு இந்த மாதிரி பொறுமையாக அடிங்க. நான் வீடியோவில் பார்த்தபடி நீங்கள் ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து கண்டிப்பாக ஒரு ஈஸியான முறையில் பார்த்த உடனே உங்களால் தைக்க முடியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் தைக்க முடியாது. இதுக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தை நீங்கள் ஒதுக்குனீங்க அப்படின்னாவே போதும். உங்களாலேயும் ஒவ்வொரு டிசைனும் ஈஸியாக கற்றுக்க முடியும். இது போய் நீங்கள் கிளாஸ் போய் தான் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வீடியோ பார்த்தாலே போதும். நம்ம ஈஸியான முறையில் வீட்டில் இருந்துகிட்டே நம்ம ஒவ்வொரு டிசைனாக நம்ம பழகிக்கலாம். நம்ம டிசைன் ப்ளவுஸ் நிறைய பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் வந்து தேடி வருவாங்க. இப்போ வந்து நம்ம ரவுண்டில் ஃபுல்லாக நம்ம வச்சு அடிச்சிட்டோம். இப்போ வந்து இதில் பாசி வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து முடிஞ்சிடும். இப்போ இந்த 2 முக்கையும் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு அதில் ஒரு பாசி வச்சு நம்ம தைச்சிடலாம். இந்த மாதிரி கீழே குத்திட்டு ஃபஸ்ட்டு இதை மட்டும் லாக் போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து லாக் போட்டுக்கோங்க. இன்னொன்று தைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஒரு முக்கையும் இந்த ஒரு முக்கையும் நம்ம மடிச்சிட்டு ஒன்றா வச்சு நம்ம கீழே கூடி இந்த மாதிரி பாசியை தைச்சிடலாம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 2 தையலுக்கு ஒரு தையல் வந்து லாக் போட்டால் போதும். நீங்கள் ஃபுல்லாக போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2க்கு நீங்கள் ஒரு லாக் போட்டுட்டிங்கன்னா கூட போதும். இப்போ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தைச்சிட்டு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸியான டிசைன் தான், சூப்பராக இருக்கும். இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு தைச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக 3.5 இன்ச்சு உயரம் 3.5 இன்ச்சு அகலம் நம்ம எடுத்துகிட்டு இந்த முக்கோணமாக மடிச்சுட்டு இந்த மாதிரி கை ஊசியால் கீழே மேலே இந்த மாதிரி நம்ம குத்தி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து அந்த ரவுண்டு ஷேப்பில் நம்ம நடுவில் வச்சு இதை தைக்க போகிறோம். இந்த மாதிரி சுற்றிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஊசியில் வந்து மொத்தமாக ஃபுல்லாக கோர்த்துடலாம். நம்ம கீழே மேலே இந்த மாதிரி குத்திட்டு ஒரு நூலால் அந்த முனியில் வந்து சுற்றிட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கட் பண்ணி எடுத்து வச்சதை நம்ம ஒரே நூலில் கோர்த்துட்டு ஒரு பூ ஷேப் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம நடுவில் வைக்கும்போது அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு அழகாக தெரியும். ஒரு டிசைன் ப்ளவுஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டிசைன் ப்ளவுஸையும் நிறைய கஸ்டமர்களுக்கு நம்ம தைச்சி கொடுக்கலாம். ஒருத்தவங்க அந்த ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைச்சி போயிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து பார்க்குறவங்க அந்த டிசைன் உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு, நல்லா தைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு டிசைனை பார்த்துட்டு நிறைய டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு தைக்க வருவாங்க. அதே ப்ளவுஸை கொண்டு கூட இதே மாடலில் கூட தைங்கன்னு சொல்லி நிறையா பேர் வந்திருக்காங்க.
அந்த மாதிரி நீங்கள் ஒரு டிசைனை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய டிசைன் ப்ளவுஸு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஒரு டிசைன் வச்சு நிறையா டிசைன் வந்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஒரு பூ சேஃபும் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது நடுவில் வச்சு இந்த மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கலாம். லைட் அந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு இப்போ அங்கங்கே வந்து ஒரு தையலை போட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு நின்றுக்கிறோம். இப்போ வந்து பூ சேஃபில் அந்த முக்கில் பூரா நம்ம ஒரு நூலை வச்சு தச்சிடலாம். ஏன்னா தச்சிட்டோம் அப்படின்னா அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கும். நம்ம தைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது அங்கங்கே தூக்கிட்டு நம்மளுக்கு அசிங்கமாக தெரியும். அதை வந்து நீங்கள் பாசி வச்சு தைக்கிறதுனாலும் தச்சிடலாம், இந்த மாதிரி நூல் மட்டும் வச்சு தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். நம்ம பார்த்து என்ன டிசைன் வைக்கிறோமோ அதுதான் டிசைனு. நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம டிசைன் வந்து ஒவ்வொரு டிசைனாக நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம். நம்ம தைக்கும் போதே நம்மளுக்கே ஐடியா தோணும். இந்த மாதிரி இதை வச்சோம்னா இந்த டிசைன் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பழக பழக உங்களுக்குள்ளேயும் அந்த திறமைகள் கண்டிப்பாக வரும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா புரிஞ்சிச்சு அப்படின்னா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா பரவாயில்ல, எந்த இடத்துல புரியலை அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளைவை நான் சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வீடியோவாக உங்களுக்கு போடணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நான் வீடியோவாக அதை போடுறேன். ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டு அவங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான், ஃபுல்லாக நம்ம டிசைன் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ பார்ப்போம் எப்படி இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஒரு டிசைன் நாட் நான் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அது அடுத்த வீடியோவில் வரும். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். ஒரு அழகான ஒரு நாட்டும் இருக்குது. இப்போ பாருங்கள், சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்